அண்ணே, எனக்காக நீங்க வேலையை விட்டு நின்னுட்டீங்க. காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம். அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்துட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு. மனசு மட்டும் பெருசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வரேன். வாங்கோ வாங்கோ, தவணை முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உன்கிட்ட வர்றது? ஏடா ஓடமா பேசுறேன், மூஞ்சியை இஸ்திரி பண்ணிடுவேன். பன்மையில சொல்றா, எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரன் ஆக்கிடுவார். கடங்காரன் ஆக்குறது எடுத்த கடை, பணக்காரன் ஆக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன். டேய் இடிச்சு வாயா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபாய், வந்தா இஸ்திரி பெட்டி. நல்லா பாத்துக்குங்கோ, இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டியை வச்சு காட்டனை தேய்க்கலாம், பட்டை தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புறா வாங்கிக்க, 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 வாங்கிக்கோ. இந்தாங்கண்ணே, நல்ல குலுக்குங்கண்ணே. யார் வந்து அதிர்ஷ்டசாலி? ஒரு சீட் அடியா. எடியா புறா. ஆஹா, 5 நம்பர். 5 5. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? நான் தான். எங்க இஸ்திரி பொட்டி? நீதானா? யோ பண்ணாட, அலையாத, வாய அந்த பக்கம். இரியா. எங்க இதுக்குன்னே சிங்கப்பூர்ல போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் யோ சிங் சாங். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க, இனி அடுத்த குலுக்கல் தான். அப்படியா? அடுத்த குலுக்கல் எப்பங்க? இது புறா. அத குடு. ஹரியானா குலுக்கல். யோ சிங் சாங், எங்க ரெண்டு பேரும் ஒரு சிலடு. உன் மூஞ்சி வேணா போடா. போடா, எங்க ரெண்டு பேரும் மட்டும் எடு. சீக்கிரம் எடு, உள்ள நுழைஞ்சிரு வா. எடு எடு. இந்த நெத்தி அடி நீலகண்டம் கடையில எல்லாமே கோல்டு தான். சந்தேகப்படாம வாங்குங்க. அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க. நல்லதுங்க. அண்ணே, என்னடா இந்தாடா, இதுல போ. என்னென்ன இது? இதுல போடா, போடா. கடையை விட கக்கூஸ் தான் பெருசா கட்டணும் போடுறது. ச்சே. அண்ணே, என்னடா ரொம்ப பெருசாயிடுச்சுண்ணே. எதுடா? நம்ம கடை. இந்த நெத்தியடி நீலகண்ட எதை செஞ்சாலும் பெருசா தாண்டா செய்வான். ஐயா, ஓ பிச்சைக்காரனா? இந்தா 10 ரூபாய், போய் உட்லன்ஸ் சாப்பிடு. இங்க நல்லா இருக்கணும். போமே. ஐயா, உனக்கு 1ஆம் தேதி தான் போடுவேன். இனிமே நம்ம கடைக்கு வர்றதெல்லாம் ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கினா தான் எனக்கு பெருமை. அண்ணே. என்னடா அண்ணே நொண்ணே இந்தியாவில் பேசுற மாதிரி? எதை சொன்னாலும் சார்னு சொல்லணும். எஸ் சார். சார் ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் சாப்பிடணும்னா அப்ப சிங்கிள் டீ அடிங்க. அடிச்சு பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். டீ குடிக்கிறவன் இந்த நெத்தி அடி நீலகண்ட எதை செஞ்சாலும் சரியா தாண்டா செய்வான். இனிமே ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும். அது நீ கொடுக்க கூடாது, என் பிஏ தான் கொடுக்கணும். போமே. பிஏ போமா. எஸ் சார். அந்த 5 லட்சம் ரூபாய் செக் என்னாச்சு? பேங்க்ல போடுச்சு சார். ஓகே ஓகே. டெலிபோனுக்கு பணம் கட்டியிருக்கேன், அமௌண்ட் ஒயிட்ல கட்டியிருக்கேன். பிளாக்ல போன் வச்சா ஒத்துக்காத, கலர்ல வைக்க சொல்லு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். பிஏ எஸ். திஸ் இஸ் சில்வர். எஸ். நோ, இத கோல்ட் ஆக்கி காட்டுறேன். கோ யூ கோ. என்ன தம்பி சௌக்கியமா? சௌக்கியம் இருக்கட்டும், இறங்கி வாங்க. அண்ணே, நான் உன்னை கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்லுங்க. இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எப்படி ஸ்டடி ஆனீங்க? சொல்றேன். இவ்வளவு நாள் மூளை இல்லாம உழைச்சிட்டு இருந்தேன், இப்ப மூளையோட பொழைச்சிட்டு இருக்கேன். அண்ணே, நீங்க ஏதோ தப்பான காரியம் பண்றதா எனக்கு தோணுது. இங்க வா, நீ நம்ம பையன், உன்கிட்ட சொல்றது தப்பு இல்ல. அண்ணே, ஜனங்களை இப்படி ஏமாத்தலாமா? ஏமாத்துறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அண்ணே, உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள நான் பெரிய மனுஷன் ஆகிடுவேன். ஜெயில் கிடைச்சா கூட எனக்கு கேட்கலாஸ் தான். இந்த பார், நீ ஏன் அந்த களிமண்ணிட்ட வேலை செய்யற? பேசாம என் கடைக்கு வந்துரு, என்ன மாதிரி உன்னை பெரிய மனுஷன் ஆக்குறேன். எனக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கிடைக்காது. நீ ரொம்ப தாக்குற. குட் பை. யோசனை பண்ணா வாங்க. யோசனை பண்ணா உருப்படவே முடியாது. டேய் நல்லா குடுடா. பிஏ 1 எடு.
எப்போ உங்க பேரா எடுக்கணுமா நாங்க எடுக்கக்கூடாதா? யோ, இஷ்டம் இல்லைன்னா காசு வாங்கிட்டு போயா. எல்லாம் ஓ இஷ்டமா? ஆமா, ஏன் இஷ்டம் தான். விட்டு வந்திருக்கியா? எனக்கு எட்டு வந்திருக்கு. அட இது எட்டுதான். இனிமேட்டு செத்துற போறாயா? வாங்க ஆளுக்கு ஒரு சாமான் தூக்கிட்டு போலாம். டிவியை தூக்குறானே, தூக்கட்டும் அண்டாவை தூக்குறானே, தூக்கட்டும். அவனுக்கு கொடுத்த காசு தானே. ஆளுக்கு ஒன்னா தூக்கிட்டு போறானுங்களே. வேணா ஆளுக்கு ரெண்டா தூக்க சொல்லு. என்ன என்ன நொண்ண எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. டேய், இப்பவாவது திருந்து தாய் வீட்டுக்கு வாங்கடா. எந்த பேய் வீட்டுக்கு நாங்க வரமாட்டோம். இனிமேலும் உங்ககிட்ட கை கட்டி சேவகம் பண்ண மாட்டோம். என்னென்ன இது? என்ன அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடு ரோட்ல நிக்க வச்சிட்டியே. வேணா ஒரு ஓரமா போய் நின்னுக்க. டே, நீ ஏன்டா கவலைப்படுற? உன்னை உட்கார வச்சு சோறு போடுறேன்டா. என்னென்ன இது? ஜெயிலு. என்ன உட்கார வச்சு சோறு போடுறேன்னு சொன்னியே? இங்க மட்டும் என்ன நிக்க வச்சா சோறு போடுறாங்க? உட்கார வச்சு தான் போடுறாங்க. நம்ம எப்பன்னே வெளிய போவோம்? கதவை திறந்த உடனே போயிடலாம். ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கிறோம். நீங்க எங்க இருந்தாவது வாங்க. இங்க எதுக்காக வந்தீங்க? எதுக்காக வந்தோம்? கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்தோம். நடத்துனீங்களா? இல்லையே. ஏன்? வந்த இடத்தில் எங்கள் கலைக்குழுவில் உள்ள ஒரு தாய் குலத்திற்கு உடல் நிலை சரியில்லை. ஓஹோ, இத டாக்டர் வீடுன்னு நினைச்சீங்களா? மருந்து வேணுமா? உங்கள் மகள் தான் வேண்டும். மகளா? தவறாக நினைக்காதீர்கள். உங்கள் மகள் மிகவும் பிரமாதமாக ஆடுவாள் என்று கேள்விப்பட்டு வந்தோம். அவ ஆடாத ஆட்டமா? சூதாட்டம், பித்தலாட்டம், அடச்சே. காலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம். கும்மி ஆட்டமா? ஆப்பிரிக்காவில் அப்படி ஒரு ஆட்டமே இல்லை. அம்மி ஆட்டம் என்ற ஒரு ஆட்டம் இருக்கிறது. இரண்டு கைகளை இப்படி பிடித்து பிணைந்து பிணைந்து இணைந்து இணைந்து ஆடுவது. அடாடாடாடா, அற்புதமான ஆட்டம். பிணைஞ்சு பிணைஞ்சு ஆடுறது. வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆடி ஆடி கட்டினது. ஆடி மாதத்தில் கட்டியதா? ஐப்பசியில் திறந்தது. ஆஹா. முதல்ல இத திறங்க நீங்க. திறக்கட்டுமா? ஏற்கனவே பல பேர் திறந்தது. திறந்தது என்றால் பழசு போல இருக்கிறது. ஆல்பம், ஆல்பம். மிகவும் நன்றாக இருக்கிறது. அதைத்தான் ஆர்வத்தில் இப்படி கூறிவிட்டேன். என்ன சேலையே காணவில்லை? அட, நீங்க ஒண்ணு கீழே பாருங்க. ஓ, கீழே கட்டி இருக்கிறாள். ஆப்பிரிக்காவில் கூட அப்படித்தான் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் என்னமோ இந்தியா வந்தவுடன் அதை மறந்து விட்டேன். ஸ்வீட்டி. எப்படி என் மகன் மாதிரி வருது? என்ன உடை, என்ன நடை, என்ன இட்டை. இதுல இருந்து அவன் நடனத்தை பத்தி நீங்க தீர்மானம் பண்ணிக்கங்க. முடிவே பண்ணிட்டேன். இனி எனக்கு நடனத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவள் எப்படி வசனம் பேசுகிறாள் என்பதை நான் பார்க்க வேண்டும். பேசி பாருங்க. எங்கே நான் சொல்வதை சொல். அந்த ராமாயணத்தில் ராவணன் ராமனை தூக்கி கொண்டு செல்கிறான். அடச்சே. ராமன் எங்கயா தூக்கி சென்ற? சீதை ஐயா. எதையோ ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறான். நீ கண்டதை தூக்காத வை. அப்படி அவன் எதில் தூக்கி கொண்டு செல்கிறான் என்றால் புஷ்பக விமானத்தில். நான் என்ன சொல்ல வேண்டும்? ஐயோ, பிளிக்கிறான். இது போதும். வாயைத் திறந்தால் வருகிறதே. அது ஒண்ணுதான் வரும். இது போதும். இதோ பாடம், பணம். நில்லு. என்ன இது? பணம் இங்கே, பாடம் அங்கே. எங்கே? மேடையில. என்னங்க? உங்களை தாங்க. என்னங்க? யார் நீ? பொண்டாட்டி. ஏன் இப்படி ரோட்ல கத்திட்டு வர? முதல்ல இத கட்டுங்க. எத்தனை வெட்டி கட்டுறது? கட்டிருக்க வெட்டிக்கு என்ன குறைச்சிருப்போம்? ஐயோ, அங்க நல்லா பாருங்க. அடியே, ஒரு தமிழ தண்ணி கொண்டாடி. எருமாட எவ்வளவு நேரம் ரெண்டி? யார் என் வீட்டுக்குள்ள வந்து கத்துறது? இத வர.
ஐயோ மறந்துட்டேன், என் வீடு ஏன் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, நீயா சொதப்பல்கிறாக்கி? அது சரி, எங்க வந்த? ஒண்ணு இல்ல, என் முத்து வலையில மூட்டுட்டு போலான்னு வந்தேன். பணம் கொண்டு வந்திருக்கியா? அதையும் மறந்து வச்சுட்டியா? ஐயோ வச்சிருக்கேன். கொடு கொடு கொடு. இந்த வளையல் எடுத்துட்டு வரேன். வளையல் கொண்டா. ஒத்தியா? ஏய்யா, நீ என்ன வேலை செய்யறியா இல்ல ரிட்டையர் ஆயிட்டியா? டேய் முட்டைக்கண்ணா, என்னைக்கு நான் வேலைக்கு போய் நீ பார்த்த? ஆமா மறந்துட்டேன், நீதான் வீட்டுக்கே முறவாசலாச்சே. நக்கலா பண்ற? சரி சரி, அவர் வெளியில புறப்பட்டாரு, போய் சகுனம் பாருங்க. சரிம்மா. முத்துக்கண்ணு, முத்துக்கண்ணு. இது வந்துட்டேங்க. வணக்கம் சார். எங்க கார்பரேஷன் புறப்பட்டாச்சா? கார்பரேஷனுக்கு? ஆமா, ரோடு மச்சிரியா தான் வேலை பாக்குறீங்க. சடப்பி ஒரு நாஸ்டி மவுத். எனக்கு வர கோவத்துக்கு ரோட்ல படுக்க வச்சு ரோடு இன்ஜினை எத்துவேன். அதானே, எங்க வீட்டுக்காரர் யாருன்னு நினைச்சீங்க? பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. அப்பா, அவர் பேங்க் போக வேண்டாம், போய் சகுனம் பாருங்கப்பா. சரிம்மா. ஆமா, இது ஐயோ, இவ என் தங்கச்சி கீதா, இன்ஸ்டிடியூட்ல டைப் படிச்சுட்டு வர்றா. இப்ப என்ன சொல்லிவிட்டேன்? வாயை திறக்க விட மாட்டேங்கிறீங்களா? ஐயோ, நீங்க வாய் திறந்தாதே எல்லாரையும் குழப்பிடுவீங்களே. மூடிட்டேன். சகுனம் நல்லா இருக்குதாமா? சகுனம் நல்லா இருக்கா, வாங்க. வாங்க மாப்பிள, பஸ் வருது. ஸ்டாப் இட். அங்க நில்லு. பஸ் இல்ல இது, எருமை. போங்க மாப்பிள, போங்க. வாங்க மாப்பிள. கண்ணுக்குட்டி வருது. அது கண்ணுக்குட்டியா? சரி நாய். அது சொல்லினாய் இல்ல, நீதாயா சொல்லினாய். நானா? என்ன வேலைக்கு போக விடாம பண்ற நீ? கொப்ப ஒரு பூனை குட்டி மாதிரி உள்ள தள்ளு. ஏன் இப்படி அப்பாவை கரிச்சு கொட்டுறீங்க? நீங்க போங்க, நீங்க வாங்கப்பா. மேன் உள்ள போ உள்ளே. ஆண்ட, நீங்க போயிட்டு வாங்க, பேசிக்கிறேன். தங்கராஜா, என்ன சார்? கல்கண்ட வாங்கிட்டு வந்தியா? வாங்கியாரன் சார். தங்கராஜா, என்ன சார்? குமுதா வாங்கிட்டு வந்தியா? வாங்கியாரன் சார். டேய் தங்கராஜா, என்ன சார்? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? தயிர் வடையில காரா பூந்திய தூவி வாங்கிடுமா? நல்லா கதை கிழிஞ்சது போங்க. காலங்காத்தால ஆபீஸ் வந்தமா, லெக்சரை ஓபன் பண்ணமா, வேலையை பார்த்தமான்னு இல்லாம ஒரு ஆளு கல்கண்டு கேட்கறது, ஒரு ஆள் வந்து குமுதம் கேட்கறது, ஒரு ஆள் தயிர் வடையில காரா பூந்தி தூவி வாங்கிட்டு பாவிகளா. வாங்குற சம்பளம் டெய்லி எப்படித்தான் உங்களுக்கு ஜீரணமாவதோ? யோ, என்ன அழட்டிக்கிறேன்? இந்த லெட்டர் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடு. நான் தான் மேனேஜர் தங்கராஜா பேசுறேன். நாள் வந்துட்டாரா? கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்க, வச்சிருங்க. சார், உங்களுக்கு ஒரு மேரேஜ் இன்விடேஷன். சரி, ஒரு இன்லாண்ட் கவர், இது ரெண்டும் வந்திருக்கு சார். என்ன சார், என்ன ஆச்சு? ஜெய் தங்கராஜா, இது உனக்குடா. அறிவு கெட்ட தங்கராஜா, இனி என் விஷயத்தில் தலையிட்டால் பிஞ்சு போன பேட்டா செருப்பால் அடிப்பேன். சார், இது அநேகமா எனக்கு வந்த லெட்டர் கிடையாது சார். என்ன செருப்பால் அடிக்கிற ஒரு தலையிறது உண்மைதான். அவன் யாருன்னா என் மாமனார். அவனுக்கு செருப்பு வாங்குற அளவுக்கு வக்கு கிடையாது சார். பேட்டா செருப்பா அடிக்கிறன்ற அளவுக்கு எனக்கு பென்ஷன் கிடையாது. சோ திஸ் லெட்டர் ஃபார் யூ ஒன்லி. இதனாலதான் குழப்பமே. உன் பேரும் தங்கராஜா, என் பேரும் தங்கராஜா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன். சார், உங்க உத்தியோகத்தை நான் செய்யறதா போய் சொல்லித்தான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். ஏனிகாவ், இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ மாட்டிக்கிட்டு தான் போற. அதை பார்த்து நான் சிரிக்கத்தான் போறேன். முன்மாவும் கண்ணுலே மையி, யாரு வெச்ச மையி? இது நான் வெச்ச மையி. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வத்தா. என்னடா முனியப்பா, உன் மூஞ்சில என் கை, இது யாரு வச்ச கை? இது நான் வச்ச கை. சோமாரி. என்னமாமா மூஞ்செல்லாம் வெள்ள வெள்ளையா இருக்குது? மோர் சிலுப்பனியா? மாப்பிள்ள வருவாரு, ஒரு கை வெண்ணெய் எடுத்து ஓசியில சாப்பிடுவான்னு சிலிப்புங்க இருக்கிறேன். எனக்கு வெண்ணையும் வானா நெய்யும் வானா. நீ போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. எதா வாங்கிட்ட மாப்பிள்ள? சுறா வாங்கிட்டு வா. வஞ்சிர மீன், வாழைத்தண்டு வாங்கிட்டு வா. ஒரே ஒரு முட்டை வாங்கிக்கிற மாப்பிள்ள. முட்டை எதுக்கு உனக்கு? வரவழி யார் விட்டியாவது அழகாக்கிற கோடி இருக்கா? அதை எடுத்து பக்கல்ல வை. அந்த சூட்ல முட்டையை போடும். முட்டையை வறுத்திய வாயில போடு, கோடி தூக்கி கூண்டுல போடு. இப்போ நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வா. இந்த வீட்டுல இவன் வச்சது சட்டமா இருக்குது. ஐக்கலுக்குமா இவன் ஒரு கை பார்க்கல. ஐயா, போய போய
என்ன நான் சொல்லி கிடக்க காது உள்ள நீதான் போடல போடுறவங்களை ஏன் கெடுக்கிற போயா இந்த வீட்டுல நான் வச்சதான் என் சட்டம் நான் சொல்லாம இந்த வீட்டுல யாரும் காசு போட மாட்டாங்க தப்பு மாமா தருமம் தலை காக்கும் உங்க தலையை காத்துக்கணும்னா அட்லீஸ்ட் இந்த 5 பைசாவையாவது போடுங்க இந்தா போ அறிவிக்காய உனக்கு இன்னைக்கு விக்கிற விலைவாசி என்னன்னு தெரியுமா உனக்கு எங்க பிச்சைக்கார மகநாட்டுல 10 பைசா கம்மி வாங்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க ஏயா எங்க மானத்தெல்லாம் வாங்குற என் அக்கவுண்ட் எங்க இருக்கு தெரியுமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 13,500 ரூபாய் வச்சிருக்கேன் தக்காளி நான் தான் பிச்சைக்காரன்னா என்ன விட பிச்சைக்காரனா இருக்கிறிய வச்சுக்காத அனாதி வரேன் சார் நல்ல தீர்க்காயுசா வாப்பா உன் நேரம்டா அந்த பிச்சைக்கார அக்கவுண்ட்ல 13,500 ரூபாய் இருக்குதா உங்களுக்கு ஏதாவது அக்கவுண்ட் இருக்குதா எனக்கு அக்கவுண்டே இல்ல மாப்பிள ஒட்டு செய்றீங்களா நேரா சமையல் கட்டுக்கு போய் பழைய டால்டா டப்பால 2 பக்கம் ஓட்டை போட்டு கைத்த கட்டிக்கிட்டு வீடு வீடா அடிக்க 5 பைசாவோ 10 பைசாவோ போடுவாங்க மாமா என்ன உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் சொல்றேன் சொல்லு நீங்க பிச்சைக்கார சங்கத்துல சேர்ந்துருக்கல மாப்பிள நான் ஊடு ஊட அலையத்துக்கு முன்னால உன்னை நான் இந்த ஊட்ட விட்டே வேச்சேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அமைதியா சொல்றத கேக்குறதுக்கு அமைதி ஆமா என்ன அமைதி இந்திரா நகர்ல பிளாட் என்னமோ சீப்பா வருதான் வரட்டுமே எனக்கு என்ன உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கி அந்த பிளாட்டை வாங்க போறாங்களாம் 5 வருஷம் கழிச்சு அதை வித்தா 5 லட்சம் ஆக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க இந்த யோசனை சொல்லி கொடுத்தவர் எங்க அப்பா உங்ககிட்ட பணம் வாங்க போறது எங்க அம்மா பணத்தை கொடுக்க போறவர் நீங்க கடைசியில தலையில துணியை போட்டுட்டு போறவன் நான் ஏண்டி நாங்க வேற நீங்க வேற நினைக்கிற ஏன் முன்னாலேயே உன் புருஷனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி கொடுக்குற தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல தப்பு தப்புன்னு நினைச்சுதான் கொடுத்ததை கட்டிக்கிட்டு வெந்ததை தின்னுட்டு இந்த வீட்லயே ஒரு சுகம் இல்லாம கிடக்குறேன் இந்நேரம் நாங்க மட்டும் தனியா இருந்திருந்தா என் புருஷன் மேனேஜரா இருந்து 1000 சம்பாதிக்கிறதுக்கு நானும் ராணி மாதிரி ஓகோன்னு இருந்திருப்பேன் என்னடி சொல்ற இனிமே நாங்க இங்க இருக்க வேண்டாம் எங்க பணத்தில் பிளாட் வாங்கி நீங்க பணம் சேர்க்கவும் வேண்டாம் ஆளை விடுங்க நாங்க இப்பவே வேற வீட்டுக்கு போயிடுறோம் ஒத்துக்கொண்டு அவசரப்படாத வீடு மாத்திர விஷயத்துல நான் அவசரமே பட மாட்டேன் நல்ல வீடா தான் பாப்பேன் நீங்க வாங்க என்னடி இது கனவை வெட்ட பூதம் காட்டுது பூதம் கிளம்பணும்னு தானே கனதை வெட்டின நீ கைலாத்து அறிவட்டோட போன மாசம் தான் 2 பேரை கடிச்சது கடவுள் புண்ணியத்தால இந்த மாசம் யாரையும் கடிக்கல ஒன்னதான் பூட்டி வைன்னு சொல்றேனே கேட்க மாட்டேங்கிற பிளடி ஃபூல் நானாவது போய் பூட்டுறேன் ஆமா இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல பருப்பு கடையணும் பாயாசம் வைக்கணும்னு சொன்னீங்களே ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்றீங்களா முதல்ல தேங்காயை பிழிஞ்சி பால் எடுங்க அரைக்கிறதுக்கும் புளியறதுக்கும் தான் மிக்ஸி வாங்கியிருக்கேன்ல கையில் அரைச்சி பிழிஞ்ச அந்த பேஸ்டே வேற தாங்க இதாங்க பிடிங்க நீ செய்யற வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்றியா நான் உட்கார்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும் எப்ப புளிஞ்சு எப்ப பாயாசம் சாப்பிடுறது
என்ன அழுக்கெடுக்க போறியா? வாலிப பசங்க வேலியெல்லாம் தாண்டக்கூடாதுன்னு ஒரு தர்மம் உண்டா இல்லையா? நான் எங்க கோலியில குண்டெல்லாம் அடிச்சேன். கோலியில குண்டா? என்னங்க சொல்றீங்க? ஏதோ கணத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்குதே. எங்க வீட்டுல கிணறே இல்லையா? இதோ என் பொண்டாட்டி கிணறு இல்ல. தாயே அடி பாவி மகனே, இந்த மாதிரி அக்கிரமம் பண்றியே. இதோ பாருப்பா, முதல்ல தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. என்னங்க? தர்ம ஆஸ்பத்திரிக்கு போ. ரொம்ப தாராளம். காதுதான் இல்ல, அறிவுமா இல்ல. பழையபடி பின்பக்கமா போறிய? பனியன்லாம் போடக்கூடாதா? இது தேராது. ஏடா என்ன சுருங்கின்றா மூதேவி. அப்புறம் இஸ்திரி பொட்டி போடணும். ஐயோ பொசுக்கிடுங்க. இது கடிக்காத. இது என்னத்தான் கடிக்கும், நீ பயப்படாத. எடு. என்னது காதுடுறானா கரிச்சி படுக்கிற? வேகப்படாம அப்படியே அமுக்கிடுங்க. மூதேவி வாங்காதரா. எது பட்டா என்ன? நான் வரேங்க. பூமுட்டை இதை எடுத்து தாம்பாளத்துல வச்சுக்கிட்டு வரதா நானு? நீங்க வித்துருங்க. இதை எவன் வாங்குவான்? நாய்க்கு தான் போடணும். அது வேற திங்கிதோ இல்லையோ. சும்மா இருங்க. பாக்கெட்ல போட்டுருங்க. எங்க அவனுக்கு காது இல்ல, உங்களுக்கு மூளை இல்ல. வாசக்கதவை மூடி வச்சுட்டு அவனை போசன்னா எப்படி போவான்? நீங்க போய் திறந்து விடுங்க. நீ துறையன் போய். நீங்க போய் திறந்து விடுங்க. அட என்னங்க இதுலயா தகராறு? யாராவது திறந்து விடுங்களேன். சரி வா, நானே திறக்கிறேன். திறந்து அசந்து போச்சு. கதவே எடுத்துடணும். வாடி வாடினா எப்பவும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்க. வாடி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.